பன்னீர் குருமா தாங்க செய்ய போகிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். டிஃபனுக்கோசம் பன்னீர் குருமா செய்கிறேங்க. பன்னீர் 200 கிராம் பன்னீர், 200 கிராம் பன்னீர். இப்போ வந்து அதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு பற்ற வச்சுருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம்னா வேணாங்கிட்டாங்க. அம்மா வந்து சாப்பிட முடியாதுன்ட்டாங்க. அதனால குருமா செய்வாங்க. சரி தோசைக்கு தொட்டுப்பாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், இன்னும் கொஞ்சமாக கொஞ்சோண்டு தூள் உப்புங்க. இப்போ நம்ம இந்த பன்னீரை கொட்டி அதில் வறுத்துக்கலாம். சனிக்கிழமையாச்சு, சரி ஏதாவது காலையில் சாப்பாடுலாம் செஞ்சு கட்டிட்டேங்க. சாம்பார் எல்லாம் வச்சேன். இருந்தாலும் சரி பன்னீர் இருக்குது, அதை சரி குருமா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் இருந்தது. அதெல்லாம் போடும் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வந்துருச்சு. இது எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை, போடுறோம். சாப்பிட்டா இருக்காது, ரப்பர் மாதிரி. இந்த கடாயை வச்சுக்கலாங்க. இந்த கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏதோ செய்யறத போடுறேங்க. அதுக்கு முன்னாடி எப்போனா ஒரு டைம் போடுவேன். இப்போ டெய்லி செய்யறத போடுறேன். முடியல அன்னைக்கு போடுறேன், இல்லை முடியல நீங்கள் விட்டுற எடுக்க முடியல, வீடியோ டைம் ஆகுது, கடை செய்யணுன்னாக்கா அன்றைக்கி எடுத்து போடுறது இல்லைங்க. கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், அன்றைக்கி எடுத்து போடுறது இல்லை. அதனால கொஞ்சம் டைம் இருக்கிறப்போ எடுத்து போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. 65 தான் போடலான்னு பார்த்தேன். சரி அம்மா வேணான்ட்டாங்க, ஊர்லேருந்து வந்துருக்குறாங்க. உடம்பு சரியில்லை, அதுக்கோசம் ஆஸ்பத்திரி பார்க்கறதுக்கோசம் வந்துருக்காங்க. இப்போ வந்து பட்டை ஒரு இலை, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு அன்னாச்சி மூட்டு, ஒரு 3 லவங்கப்பூ போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் தாங்க போடுறேன் நான், சின்ன வெங்காயம். இது தேங்காய் அரைக்கிறதுக்கு வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி. ரொம்ப தக்காளி போட்டால் தித்திப்பாக இருக்குங்க. அவ்வளோதான், இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா போட தேவை, குக் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூரி செய்கிறதுனால வேணான்ட்டாங்க. பல்லு ஜாஸ்தி இல்லை அவங்களுக்கு, அதனால் வேணான்ட்டாங்க. அதனால தாங்க தோசைக்கு செய்கிறேன். இல்லைன்னா பூரி தான் செய்யலான்னு இருந்தேன். அவங்களால எதுவுமே மெல்ல முடியல, பல்லு சரியா மெல்ல முடியல. இப்போ வந்து தக்காளி போடலாம். தக்காளி போடலாம். எனக்கு கிச்சன் வந்து இருட்டுங்க, கொஞ்சம் லைட் போட்டால் கூட அவ்வளோ வெளிச்சம் வரல. அதனால தான் நான் சமையல் காமிச்சுனா கூட வந்து பாருங்க இருட்டாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டுங்க, தக்காளி வதங்கி உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஆகலை, யாருமே தண்ணி ஆகலை. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சோடு ஊற்றிட்டேன். அதனால கொஞ்சம் எண்ணெய் பயமாக இருக்குது எண்ணெய் ஊற்றுறதுக்கு. எண்ணெய் நிறைய சாப்பிடக்கூடாது அம்மாவுக்கு, அதனால் கம்மியாக ஊற்றுறேன். எங்களுக்குனா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடுவேன். இப்போ தண்ணி கொடுங்க. வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சுங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள், தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறீங்க, மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் எவ்வளோ சேர்த்துக்கிறோமே நல்லது தானே உடம்புக்கு. சேர்த்துக்கணும்னா மஞ்சத்தூள் சேர்க்கறதுக்கு பயப்பட வேணாம், ஒன்றும் ஆகாது. வயிற்றுல புண்ணு இருந்தாலும் ஆறும், எல்லாத்துக்குமே நல்லதுங்க மஞ்சத்தூள். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் திட்டமாக கொஞ்சமாக. இது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சின்னு வந்துடலாம். மசாலா அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சம் தான் வைக்கிறோம். அதே போகுமா, அப்படியே தள்ளக்கூடாது, அதே போகும். இப்போ வந்து இந்த தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் பட்டை வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதாங்க. அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஊற்றிக்கலாங்க. அது தேங்காய் அது மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு, அந்த ஓடுலாம், அதனால வெள்ளையாக இருக்குங்க. அம்மா சீவி கொடுத்தாங்க. அந்த ஓடு இருந்தால் கொஞ்சம் கருப்பாக தெரியும். அந்த ஓடு நல்லா சீவிட்டு வெள்ளையாகவே இருந்துட்டேன். சூப்பராகிடுச்சு பண்ணுறேன். பொறுமையாக உட்காந்து சீவுவாங்க. நாங்களாம் அவ்வளோ பொறுமையாக இது பண்ண மாட்டேன்.
நான் கடற்கரை அரிஞ்சு போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இது கொதிச்ச உடனே இது நம்ம பன்னீர் கொட்டிடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க. நம்ம வர தண்ணி போட்டது தான் உப்பு, உப்பு போடல, கொஞ்சமாக போடணும், நிறைய போடணும். ஏன்னா இதுலேயும் நிறைய ஏற்கனவே நம்ம போட்டுக்கோம் தூளுக்கு, அதனால் வாங்க. கொதிக்கிட்டுங்க. அது கொட்டிடலாங்க. அது கொதிச்சிச்சு, போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். முதல்ல நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. கஸ்தூரி மேத்தி தூள் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு நம்ம தூவி இறக்கிட வேண்டியதுதாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. பாருங்க, பன்னீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றணும் சாப்பிட்றதுக்கு. அவங்க இன்னும் குளிச்சுட்டு வாமானா குளிக்க சனிக்கிழமை தலை குளிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. அது குளிச்சுட்டு வர சொன்னேன். தோசை ஊற்றி கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு வேணுன்றவங்க, புளிப்பு வேணுன்றவங்க லெமன் ஊற்றிக்குவாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டே கூட தயிர் கூட எங்கள் அம்மா புளிப்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால் தயிர் ஊற்றல, லெமன் ஊற்றல, கொஞ்சோண்டு ஊற்றினா நல்லாயிருக்கும். ஆனால் லெமன் ஊற்றலை நான் இப்போது எதுவுமே. இது தக்காளியோட புளிப்பே போகிறோம் உங்களுக்கு, அதனால் அப்படியே வச்சிட்டேன். வேணுன்னா ஊற்றிக்கோங்க, லாஸ்ட்டில் உங்களுக்கு வேணுன்னா ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு போகிறோங்க, அவ்வளோதான். ரெடி குருமா ரெடி, பன்னீர் குருமா. வாங்க சாப்பிட்லாம். தோசை செஞ்சு தோசை விட்டு தரேன், இல்லை வேணா வாங்க பூரி செஞ்சு தரேன். அம்மாவுக்கு பூரி வேணான்ட்டாங்க, அதனால அவங்களுக்கு செய்யலை. நிறைய கொத்தமல்லி ஆச்சு. அதுதாங்க பன்னீர் குருமா ரெடி. ஏன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதனால ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து அம்மா குளிச்சுட்டு இருந்தால் தோசை விட்டு சாப்பிட்றத காமிச்சிருப்பேன். அவங்க குளிக்கல இன்னும். பன்னீர் குருமா தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. இப்போ நாய்க்கு ஒரு சிங்கத்துக்கு ஃப்ரெண்டு ஒன்று இருந்துருப்பாங்க, கூட சாப்பாடு போடுவேன். அதுக்கு இப்போ நான் பிஸ்கெட் வைக்கிறேங்க, எனக்கு மறக்க முடியல. அதுக்கு வைக்கிற இடத்துல காமிச்சு இதுக்கு வைக்கிறேன், அதை பாருங்கள். ஏன்னா எனக்கு மறக்க முடியல. ஆனால் அதே போல தான் இருக்கும். அது இது கூடவே இருக்கும். இதுக்கும் நான் சாப்பாடெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இப்போ வந்து அது நிற்கிது வாசலாண்டு, அது கரெக்டாக வந்து நிற்கிது. சரியா அது பாவம் இது பண்ணுவானே அப்படின்னு அதுக்கு வைக்கிறேங்க இப்போ சாப்பாடு. அதே போல் கொஞ்சம் அது வரதால கொஞ்சம் எனக்கு நல்லா மனசு நிம்மதியாக இருக்குது. அதுக்கு அந்த பிஸ்கெட் கூட அந்த இடத்துல வைப்பேன் பாருங்க, படியாண்ட அதுக்கு அந்த இடத்துல காமிச்சு இதுக்கு வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மனசு எனக்கு நல்லா திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு வச்சுனாக்கா. சரி அதனால வைக்கிறேங்க. அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பன்னீர் குருமா கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போக வேணாம். பாய்ங்க.